உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முற்போக்கு மாணவர் கழகம் சார்பில் மதச்சார்பின்மை காப்பு மற்றும் தமிழர் எழுச்சி மாத நிறைவு விழா பொதுக்கூட்டம் பழைய மீன் மார்க்கெட் அருகில் முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் சின்ன ஜெயபிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முற்போக்கு மாணவர் கழக மாநில துணை செயலாளர் தயா நெப்போலியன் மற்றும் மருதம் கல்வியியல் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் வேல்முருகன், அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தின் தலைவர் பொன் முருகேசன், இந்திய தேசிய காங்கிரஸ் மாவட்ட தலைவர் TR லோகநாதன், வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் நெப்போலியன், திருவாரூர் வடக்கு மாவட்ட செயலாளர் தமிழோவியா, இளஞ்சுருதை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் புரட்சியாளன், தலித் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கார்த்தி, தொண்டரணி மாநில துணை செயலாளர் KB செல்வம், தொகுதி துணை செயலாளர் பன்னீர்செல்வம், சுடர் வளவன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் முல்லை வளவன், கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் அரசாங்கம், மண்டல செயலாளர் சதாசிவகுமார், அண்ணல் அம்பேத்கர் போக்குவரத்து கழக பேரவை பொதுச் செயலாளர் அண்ணாதுரை, முற்போக்கு மாணவர்கள் கழக ஒன்றிய அமைப்பாளர் பிரவீன், ஒன்றிய செயலாளர் சசிகுமார், காசி தமிழ், கலக்கல் கண்ணன், தென்னூர் தென்னவன், பரிதி வளவன், முருகப்பன், பாக்கியராஜ், சங்கர், மண்டல தலைவர் வீரமணி, பாபநாசம் ஒன்றிய செயலாளர் யோகானந்தன், ஆடுதுறை நகர செயலாளர் முகமது அன்வர், அருமைதுரை தமிழரசன், கருப்பூர் மோகன், பிரபு, மாவட்ட பொறுப்பாளர்கள் தொல்குடி தங்கபூமி, முத்தமிழ் செல்வன், ரூபன், செந்தில், விஜயகுமார், முகில், இசை தமிழ்வாணன், கதிரை குணா, சுந்தர், ராகா விக்கி, சீனு சசிகுமார், கேட்ரிங் முருகன், விக்கி வளவன், ஆடுதுறை சுரேஷ், மாங்குடி விக்கி, ஒன்றிய துணை செயலாளர் ஜெகதீசன், மாங்குடி சுரேஷ், அபினேஷ், செல்வ சுரேஷ், பிரதீப், மாணவரணி ஒன்றிய செயலாளர் நந்தகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து 163 பெண்களுக்கு புடவைகள் வழங்கப்பட்டது. மதுரை புறநகர் தெற்கு மாவட்டம் திருப்பரங்குன்றம் அரசு போக்குவரத்து பணிமனையில் ஓட்டுநராக பணிபுரிந்த பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்பவர் உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது உடலை முறையான பிரேத பரிசோதனை செய்து கொலையா அல்லது தற்கொலையா என்பதை உறுதி செய்ய வேண்டும், கொலை என்றால் உண்மையான குற்றவாளியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை சாலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் காளிமுத்து தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மதுரை மாநகர தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ரவிக்குமார், மதுரை கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசு முத்துப்பாண்டியன், மதுரை மேற்கு மாவட்ட செயலாளர் ஊர்ச்சேரி சிந்தரை வளவன், மோ எழாளன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் மாநில பேரவை சிறப்பு கூட்டம், தருமபுரி மண்டல செயற்குழு கூட்டம் சங்க தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மண்டலங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களின் நலன் கருதி போக்குவரத்து ஊழியர்களை அரசு ஊழியராக அறிவிக்க வேண்டும், போக்குவரத்து ஊழியர்கள் ஓய்வு பெறும்போது அன்றைய பண பலன்களை வழங்க வேண்டும், 15வது ஊதிய ஒப்பந்தத்தின் ஒப்புக்கொண்டபடி நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் சிறப்பு அழைப்பாளராக தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் சென்னகிருஷ்ணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இக்கூட்டத்தில் மத்திய தொழிற்சங்க பொதுச் செயலாளர் வீரமகேந்திரன், பேரவை பொதுச் செயலாளர் அண்ணாதுரை, பேரவையின் தலைமை செயலாளர் கௌதமன், பேரவை பொருளாளர் பிரகாசம், கவியரசு, சேகர், தமிழன், மாயக்கண்ணன், கோபால், ஆறுமுகம், மணிநாதன், தவமணி, கருணாநிதி, ராஜேந்திரன், பாலகிருஷ்ணன், சின்னாமது, குமரவேல், கமலேசன், வீரமணி, ஏழுமலை, கண்ணன், லட்சுமிபதி, குமார், சதீஷ்குமார், ஹக்கீம், அண்ணாமலை, கதிரேசன், தர்மர், சந்திரபாபு, சுரேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர் விடுதலை முன்னணி
விசிகே எல்எல்எஃப் தொழிற்சங்கம் தருமபுரி மண்டலத்தில் ஒகேனக்கல் என்ற இடத்தில் தொழிற்சங்கத்தினுடைய பேரவை சிறப்பு கூட்டமும் தருமபுரி மண்டலத்தினுடைய செயற்குழு கூட்டமும் மண்டல தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைமையிலும் மண்டல பொதுச் செயலாளர் வீரமகேந்திரன் அவர்களுடைய முன்னிலையிலும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநில தொழிலாளர் விடுதலையினுடைய மாநில துணை செயலாளர் அன்பு சகோதரர் சென்னகிருஷ்ணன் அவர்களும், எங்கள் தொழிற்சங்க பேரவையினுடைய தலைமை நிலைய செயலாளர் கௌதமன் அவர்களும், பேரவை பொருளாளர் அன்பு சகோதரர் பிரகாசம் அவர்களும், பேரவையினுடைய அமைப்பு செயலாளர் மணிநாதன் அவர்களும், தருமபுரி மண்டல பொருளாளர் அன்பு சகோதரர் பிஜி சங்கர் அவர்களும் கலந்து கொண்டார்கள். இன்னும் பல்வேறு மண்டலங்களிலிருந்து 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த தொழிற்சங்கத்தில் சார்பாக இன்று நடைபெற்ற இந்த கூட்டத்தில் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்திற்குள்ளாக எழுச்சி தமிழர் தலைமையில் 3வது மாநில மாநாட்டை நடத்துவது என்றும், மேற்கொண்டு தருமபுரி மண்டலத்தில் தொழிற்சங்கம் இன்று சிறப்பாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இந்த வளர்ச்சியை பயன்படுத்தி அனைத்து தொழிலாளர்களுக்கும் நிர்வாகத்தின் மூலமாக சந்தா பிடித்தம் செய்ய வேண்டும் என்றும், தொழிற்சங்கத்திற்கு வருகை தந்திருக்கின்ற ஏஎல்எல்எஃப் தொழிற்சங்கத்தை சார்ந்த தொழிலாளர்களை இணைத்து அவர்களுக்கும் நிர்வாகத்தில் பங்களிப்பது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த தருமபுரி மண்டலத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய தொழிற்சங்கத்திற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மூலமாக கொடுக்கின்ற கடிதங்கள் நிர்வாக இயக்குனர், பொது மேலாளர் அவர்களால் நிராகரிக்கப்படுவதாக நாங்கள் அறிகிறோம். இனி வரும் காலங்களில் அப்படி நடந்தால் இதை நாங்கள் சாதாரணமாக விட்டுவிடப் போவதில்லை. நிர்வாகத்திற்கு ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற நாங்கள் நிர்வாகத்திற்கு எதிராக செயல்படுவதற்கு அதிக நேரம் பிடிக்காது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நிர்வாகம் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து அமைச்சர் அவர்கள் பரிந்துரை செய்கின்ற அந்த செயல்களை எல்லாம் சிறப்பாக செய்து தர வேண்டும். அப்படி மறுக்குமையானால் நிர்வாகம் நாங்கள் எழுச்சி தமிழர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி அவர்களுடைய அனுமதியை பெற்று இந்த தருமபுரி மண்டலத்தில் போராட்டம் நடத்துவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இந்த தொழிற்சங்கம் என்றென்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் எழுச்சி தமிழர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கும் நாங்கள் என்றென்றும் உறுதுணையாக இருப்போம் என்பதை சொல்லி நாங்கள் நிறைவு செய்கிறோம். நான் வி. அண்ணாதுரை, பேரவை பொதுச் செயலாளர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உடன்குடி ஒன்றியத்தின் சார்பில் மாநில அளவிலான கபடி போட்டி கல்விளையில் நடைபெற்றது. உடன்குடி ஒன்றிய செயலாளர் தமிழ்வாணன் தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டியினை சமூக ஊடக மைய மாநில செயலாளர் சஜன் பிராஜ், முன்னாள் மண்டல செயலாளர் தமிழனியன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதில் வெற்றி பெற்ற அணியினருக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் வணிகரணி மாநில துணை செயலாளர் ஐயாக்குட்டி, முருகன், தொண்டரணி மாநில துணை செயலாளர் சுதாகர், நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ராஜ்குமார், திருச்செந்தூர் தொகுதி செயலாளர் வெற்றிவேந்தன், திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் சங்கத்தமிழன், முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் ரகுவரன், தொண்டரணி பயிற்சி மாவட்ட அமைப்பாளர் சரவணராசா, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை அமைப்பாளர் தனுஷ்கொடி, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் உடன்குடி ஒன்றிய அமைப்பாளர் முத்துசெல்வன், மகளிர் விடுதலை இயக்கம் ஷர்மிளா, விவசாய தொழிலாளர்கள் விடுதலை முன்னணி அமல்ராஜ், கல்விளை பொறுப்பாளர்கள் அருள்ராஜ், சிவநாதன், கணேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சென்னை மாநகராட்சி 75வது வட்டத்துக்குட்பட்ட சாமி பக்தன் தெரு, ஒத்தவாடை தெரு, பராக்க ரோடு, ஏ.கே. சாமி நகர் ஆகிய தெருக்களில் சாலை வசதி சரியாக இல்லாத காரணத்தினால் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள், முதியோர்கள் என பலரும் மிகவும் அவதியடைந்து வருகின்றனர். எனவே சாலை வசதிகளை சீரமைத்து தருமாறு சென்னை மாநகராட்சியை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தொழிலாளர் விடுதலை முன்னணி வடசென்னை மாவட்ட அமைப்பாளர் புரசை அன்பு தலைமையில் சென்னை ஐனாவரம் பேருந்து நிலையம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருவிக நகர பகுதி செயலாளர் பெரம்பூர் ராஜ், சுதாகர், தங்கம், வேளாங்கண்ணி, கன்னியப்பன், செல்வகுமார், வர்கீஸ், அண்ணாதுரை, தாமோதரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,